ஹலோ ஆஸ்பரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட அசல் எவ்வளோனா 8% வட்டி விகிதத்தில் 3 மடங்காக எவ்வளோ ஆண்டுகள் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வட்டி விகிதம் என்னென்னா ஆர்ஸ் ஈக்குவல் டு 8%, 3 மடங்காகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போனா அமௌண்ட் ஈக்குவல் டு என்னது 3p. பி அப்படின்றது நம்ம போட்டு வச்சுருக்க அமௌண்ட்டு, அது மாதிரி 3 மடங்காகுது மொத்த தொகை அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3p எவ்வளோ ஆண்டுகள் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. n ஈக்குவல் டு என்ன அப்படின்றது தான் கொஷின். இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிப்போம். எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பியா. இப்போ ஏன்றது 3p மைனஸ் பிஏ போட்டால் என்ன வரும் அப்படின்னா 2p அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வரும். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். எஸ்ஐ பதிலாக என்ன போடலாம், 2p ஈக்குவல் டு பி இன்ட்டு என் இன்ட்டு ஆருக்கு பதிலாக 8/100. ஓகேவா? இப்போ பி கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ n ஈக்குவல் டு 2 × 100/8 அப்படின்னு நம்மளுக்கு வரும். இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணலாம். 2 1 2 2 1 2 வரும். 2 4 என்ன வரும் 8 வரும். 4ஐயும் 100ஐயும் வந்து கேன்சல் பண்ணலாமா? 4 1 4. ஸோ 10ல் வந்து என்னென்னா 4 எத்தனை டைம்னா 2 டைம் இருக்கும், மிச்சம் 2 இருக்கும், 5 இருக்கும். அப்போ n ஈக்குவல் டு எவ்வளோனா 25 வருஷம் அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? 25 வருஷம் அப்படின்றது தான் நம்மளுக்கான ஆன்சர். 3 மடங்காக 25 வருஷம் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு அசலானது 3 வருஷத்தில் எத்தனை மடங்காகுது? 7/6 மடங்காக ஆகுது. அதாவது ஒரு அசல் இருக்குது, பி அப்படின்னு ஒரு அசல் இருக்குது. அது எவ்வளோவா மாறுது பின்னாடி அப்படின்னா, அமௌண்ட் எவ்வளோவா மாறுது அப்படின்னா 7/6 மடங்காக மாறுது. அப்போனா எவ்வளோ அசலில் எவ்வளோ இருக்கோ அது நமக்கு பற்றி கவலை இல்லை. அசலில் இருக்கிற மடங்கு வந்து என்னென்னா 7/6 அப்படின்ற மடங்காக மாறுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அமௌண்ட் ஈக்குவல் டு 7/6p அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம், எப்போதும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னென்னு கண்டுபிடிப்போம். எஸ்ஐ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி அப்படின்னா என்ன வரும் 7/6p மைனஸ் பி. இந்த பக்கம் என்னென்னா எல்சிஎம் எடுத்து பாருங்கள், மேலே வந்து போகும். ஸோ என்ன வரும் 7p மைனஸ் 6p/6ன்னு வருமா? அப்போ என்ன வரும் ஈக்குவல் டு p/6 அப்படின்னு நம்மளுக்கு வரும். ஓகேவா? இது என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐ எவ்வளோ அப்படின்னா p/6, வட்டி எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா p/6 வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து என்ன வட்டி விகிதம் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்தது பாருங்கள், எஸ்ஐ ஈக்குவல் டு என்னது PNR/100. எஸ்ஐ ஈக்குவல் டு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், எஸ்ஐ ஈக்குவல் டு p/6ன்னு கண்டுபிடிச்சோமா? அதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். p/6 ஈக்குவல் டு என்னுக்கு பதிலாக என்ன போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம்னு போடலாமா? 3 × 6 வந்து தெரியாது, r/100 போடுறோம். 2 பக்கமும் p இருக்கா, கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு தான். இப்போ என்ன பண்ணலாம், ஆரை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மற்ற நம்பர்ஸ்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க. ஆர்ஸ் ஈக்குவல் டு 100 மேலே போய்டும், 6 3 கீழே இருக்கும், 6 × 3 அப்படின்னு கேன்சல் பண்ண முடிஞ்சதெல்லாம் பண்ணுங்கள். 3 100ஐயும் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 2 3 என்ன வரும், 2 3 6 வரும். ஸோ 2ஆல் கேன்சல் பண்ணால் 50 அப்படின்னு வரும். அப்படின்னா ஆன்சர் நம்மளுக்கு என்னென்னா 50/9 அப்படின்னு வருது. 50/9 வருது. இங்கே அந்த ஆப்ஷனில் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 50 போட்டுட்டு டிவைட் பண்ணி பார்க்குறோம். 50/9 போட்டால் என்ன வரும், 9 5 வரும், 45 அப்படின்னு, மிச்சம் 5 இருக்கும். ஓகேவா? எப்போதுமே நம்ம ஈவில் இருக்கிறத தான் முன்னாடி போடுவோம். ஸோ 5 முன்னாடி வரும், மிச்சம் கீழே இருக்கிறது மீதி வந்து இங்கே வரும், டிவைடட் பையில் 9 வரும். 5/9 இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? 5/9 ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு ஆன்சராக வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு கொஷின் வந்து நான் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன்.
இந்த கொஷின் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து 10 வருஷங்களில் வந்து இரட்டிப்பாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இரட்டிப்பாகணும்னா வட்டி விகிதம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதே ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி வந்து போட்டு பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ப்ராப்ளத்தோடு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.